Welcome students. Students, this is 8th standard poem Special Hero written by Christina M. Gershon. ஸ்பெஷல் ஹீரோன்ற போயத்தை பற்றி நம்ம ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா விளக்கமாக பார்ப்போம். ஆரம்பத்தில் இந்த போயமுடைய ஃபுல்லாக உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அப்போது நீங்கள் இதனுடைய ப்ரொனன்சியேஷன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது நம்ம வந்து ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் கவனமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும், கவனிக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, முக்கியமாக குறிப்பாக பார்க்கும்பொழுது இது மெமரி போயம்ன்றனால நீங்கள் இதோடைய மீனிங்கும் சரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போயம் போவோமா? ஸ்டூடெண்ட்ஸ், I am going to read the poem. All of you listen. This is a memory poem, so all of you keenly listen. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. Keeping me safe from harm. I would look up into your eyes, and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about your father's love. Seems it was sent to me from some place up above. Our love is everlasting. I just wanted you to know that you're my special hero. இங்கே YOU அப்போஸ்ட்ரோஃபி யார் போட்டிருக்காங்க, இது நம்ம வந்து யூஆர்னு படிக்கக்கூடாது, யூர்னு தான் படிக்கணும். ஏன்னா இங்கே இல்லை, அதனால் யூர்னு படிக்கணும். தட் யூர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த போயம் படிச்சிருக்கேன். இந்த போயம் மெமரி போயம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய ஃபாதர் லவ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்பா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு, அவருடைய அந்த கனிவு, அன்பு, பாசம், அதே சமயத்தில் உறுதிப்பாடு, வழி நடத்தக்கூடியது, கைட்னஸ்ஸு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த போயமில் கிறிஸ்டினா எம் கெர்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம லைன் பை லைன் என்ன மீனிங் பார்ப்போம். When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. Students, என்ன மீனிங் பாருங்க. When I was a baby, நான் குழந்தையா இருந்தபோது, you would hold me in your arms. I felt love and tenderness. What is the meaning of tenderness? Gentleness and kindness. Gentleness வந்து பார்த்தோம்னா ரொம்ப மென்மையாக இருந்தீங்க, அண்டு கைண்ட்னஸ் அன்பாக இருந்தீங்க. கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம், என்ன சேஃபாக வந்து கையில் என்ன செஞ்சீங்க, தாங்கி பிடிச்சிங்க. ஃப்ரம் ஹார்ம்னா துன்பம் இல்லாமல். நான் குழந்தையாக இருந்த பொழுது உங்களுடைய கைகளிலே என்னை தாங்கினீர்கள். ஹோல்டுனா தாங்கினீங்க. ஐ ஃபெல் லவ், நான் வந்து அன்பை உணர்ந்தேன். அண்டு டெண்டர்னஸ் அண்ட் கைண்ட்னஸ், உங்களோட மென்மையும் உங்களுடைய அன்பையும் நான் உணர்ந்தேன். ஓகேவா? கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் மீ, என்னை துன்பத்திலிருந்து என்னை பாதுகாத்தீர்கள். சேஃப்னா என்னது? பாதுகாப்பாக இருக்கிறது. கீப்பிங் அப்படின்றத இடத்த வைத்திருத்தல். என்னை பாதுகாப்பாக, ஃப்ரம் ஹார்ம்ன்றது துன்பத்திலிருந்து என்னை பாதுகாப்பாக வைத்திருந்தீர்கள். ஓகேவா? when I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டான்ஸாவில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது வேர்ட் மீனிங் வேணுமா? நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. I would look up into my eyes, and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. பாருங்க, I would look up into your eyes, and all the love I would see. How did I get so lucky? You are the dad chosen for me. I would look up, நான் உன்னுடைய கண்களை பார்க்கும் பொழுது, and all the love I would see, நான் எல்லா அன்பும் நான் உங்களை கண்களில் பார்த்தேன். உங்களை கண்களை பார்க்கும்போது கண்கள் என்ன தெரிஞ்சது? அன்பு தெரிஞ்சது. ஓகேவா? அப்பாவுடைய கண்களை பார்க்கும் பொழுது அந்த கண்களை என்ன அன்பு தெரிஞ்சது? ஃபாதர் லவ், அன்பு தெரிஞ்சது. How did I get so lucky? எந்த அளவு நான் வந்து
அதிர்ஷ்டம் மிக்கவன். எந்த அளவிலே நான் வந்து எப்படி அதிர்ஷ்டம் மிக்கவன்? என்ன காரணம்? யூ ஆர் த டேட். நீங்கள் தான் எனக்கு வந்து அப்பாவாக இருக்கிறீங்க. சூசன் ஃபார் மீ. எனக்காக நீங்கள் அப்பாவாக இருக்கிறீங்க. சோசன். எனக்காக அப்பாவாக இருக்கிறீங்க. அதுக்காக ரொம்ப நான் அதிர்ஷ்டம் பண்ணுவேன். உங்கள் கண்களிலே என்ன இருக்கு? அன்பு தெரிகிறது. உங்கள் கண்களை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது லுக்கப் தேடுகிறேன், பார்க்கிறேன். அப்போ உங்கள் கண்களே என்ன செய்கிறது? த லவ் ஐ வுட் சி. நான் பார்க்கின்ற அன்பு தெரிகிறது. நான் உங்களை தந்தையாக பெற்றதற்கு நான் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது உங்களுக்கு மீனிங் தெரியுதா உங்களுக்கு? ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி. ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி? யூ ஆர் த டேட் சூசன் ஃபார் மீ. நான் உங்கள் கண்களில் பார்க்கும் பொழுதே நான் அன்பை பார்க்கிறேன். நான் என்னுடைய அப்பா என்று சொல்லுவதில் நான் வந்து அதிர்ஷ்டம் பெறுகிறேன். ஓகேவா? இப்போ தான் மீனிங் தெரியும் உங்களுக்கு. எனி மீனிங் ஃப்ரம் திஸ் ஸ்டான்ஸா? ஓகேம்மா? வேர்ட் மீனிங் தெரியல உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் தான். ஆமாம், சிம்பிள் லாங்குவேஜ், சிம்பிள் இங்கிலீஷ் தான். ஒன்றும் டஃப்பாக இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் எ சம்திங் ஸ்பெஷல் about a father's love. Seems it was sent to me from some place up above. இது என்ன அப்படின்னா வந்து there is something special about a father's love. ஸ்பெஷல் அப்படின்னா மீனிங் என்ன? டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல். யூஷுவல்னா வழக்கமாக இருக்கு இல்லையா? அந்த வழக்கமாக இருக்கிறது வித்தியாசமாக இருக்கிறதா ஸ்பெஷல். வீட்டில் தினமும் இட்லி சாப்பிட்டாங்கன்னா அது வந்து ஓகே, நார்மல், யூஷுவல். ஸ்பெஷலாக வேறு ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா ஸ்பெஷல். அது மாதிரி there is something special about father's love. உங்களுடைய அப்பாவுடைய அன்பில் ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது. ஓகேவா? there is something special about a father's, something special அப்படின்னா ஏதாவது ஒரு சிறப்புத்தன்மை அப்பாவுடைய அன்பில் இருக்குது. it seems அப்படி பார்க்கும் பொழுது it was sent to me from some place up above. ஓகேவா? above அப்படின்னா என்னை, up aboveன்றது என்ன உயர்வாக, சில என்ன உயர்வாக கொண்டு போகிறீங்க, என்ன பல இடங்களில் என்னை உயர்வாக கொண்டு போகிறீங்க. Seems it was sent to me from some place up above. என்னை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் தாழ்த்தி பேச மாட்டீங்க. என்னை எப்பயுமே உயர்த்தி தான் என்ன பேசுவீங்க. ஓகேவா? ஒரு அப்பா வந்து மகனையோ மகளையோ எந்த காரணம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுப்பாங்களா? வெயிட் பண்ணிக்குமா, பேசக்கூடாதுமா, வெயிட் பண்ணிட்டா போதும். There is something special about a father's love. Seems it was sent to me from some place up above. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டான்ஸ் உங்களுக்கு புரியுதா? seems it was sent to me. என்னை எங்கே கொண்டு போகுது? from some place, சில இடங்களில், up above. அங்கே up aboveன்னு அர்த்தம் மேம்பாடாக, மேம்போக்காக, அல்லது வந்து மிகவும் வந்து உயர்ந்த இடத்துல. ஓகேவா? ஆமாம். எப்பயுமே வந்து அப்பா வந்து மகனையோ உயர்ந்த இடத்துல வச்சுக்குவாங்க. ஓகேவா? எந்த தாழ்த்தி பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்பாவுடைய அன்பை நான் பார்க்கிறேன். அந்த இடத்தில் அப்பாவுடைய அன்பை நான் பார்க்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு ஸ்டான்ஸாக வந்து உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு பாருங்கள். ஐ வுட் சி அப்படின்றத ஒரு உச்சரிப்பு. ஃபார் மீ, இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ரைமிங் வேர்ட்ஸ். சிக்கு ரைமிங் வேர்ட்ஸ் என்ன? மீ. அப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சி இருக்கு இல்லையா, இந்த சி அப்படின்றதும் இந்த மீ அப்படின்றதும் ஒரே உச்சரிப்பாக இருக்குது. இதை நம்ம ரைமிங் வேர்டு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்களா என்னது, இந்த ஸ்டான்ஸ்ல என்ன ரைமிங் வேர்டு? லவ், அப்புறம் எபவ். என்னது? லவ், எபவ். இது ரைமிங் வேர்ட்ஸ். ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கு இல்லையா? லவ், எபவ்ன்றது ரைமிங் வேர்ட்ஸு. பேசாதீங்கம்மா, அன்மியூட் பண்ணாதீங்க. உங்கள் மைக்கு ஆடியோ எல்லாம் வந்து மியூட் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் பின்னாடி பேச டிஸ்டர்பாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரைமிங் வேர்ட்ஸ் தெரிஞ்சிட்டீங்க. நீங்கள் இப்போது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி சவுண்ட் முடியக்கூடியது. சி, மீ, லவ், அபவ். ஓகேவா? அதே போல் நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டான்ஸாவிலையும் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் போவோம். Our love is everlasting. I just wanted you to know that you're my special hero and I wanted to tell you so. பாருங்க, our love is everlasting.
நம்முடைய அன்பானது எவர்லாஸ்டிங் அப்படின்னா மீனிங் என்ன? எவர்லாஸ்டிங் அப்படின்றது லாஸ்டிங் ஃபார் எவர் ஆர் எ வெரி லாங் டைம், நிரந்தரமானது, என்றைக்குமே முடிவடையாதது. எவர்லாஸ்டிங் மீனிங்னா முடிவடையாதது, நிரந்தரமானது. ஆக நம்முடைய அன்பு என்பது எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? நிரந்தரமானது. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ, நான் என்ன விரும்புகிறேன், என்ன தெரிய விரும்புகிறேன் அப்படின்னா, தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ, நீங்கள் என்னுடைய ஹீரோ. ஓகேவா? நீங்கள் ஸ்பெஷல் ஹீரோ, சாதாரண ஹீரோ இல்லை. எல்லாம் அப்பா வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க. எல்லா வகையிலையும் வந்து உதவி பண்ணுவாங்க. நமக்கு என்ன தேவையானலாம் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகுது? யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. ஓகேவா? முதன்மையான ஒரு சிறப்புத்தன்மையான ஒரு ஹீரோ. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ, நான் இந்த மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்? நீங்கள் தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஓகே. அவர் லவ் இஸ் எவர்லாஸ்டிங், நம்முடைய அன்பானது நிரந்தரமானது. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நான் அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ, நான் உங்களை வந்து ஸ்பெஷல் ஹீரோ அப்படி சொல்ல நான் வந்து ஐ டூ நோ சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? தெரிஞ்சுக்கவும் விரும்புகிறேன். நோனா தெரிந்து கொள்ள அர்த்தம். டு டெல்னா சொல்ல, டூ ஒரு டூ நோன்னு அர்த்தம் தெரிந்து கொள்ள, டூ செல்லுனா டெல் அப்படின்றது சொல்ல. ஸோ நான் வந்து சொல்லவும் தெரிந்து கொள்ளவும் விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன் அப்படி? வாண்ட் என்ன விரும்புதல். நான் சொல்லவும் விரும்புகிறேன், தெரிந்து கொள்ளவும் விரும்புகிறேன். என்ன அப்படின்னு? நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ. ஸ்பெஷல் ஹீரோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எல்லா ஸ்டாண்ட்ஸாக பார்த்துட்டோம். டோட்டலாக இந்த ஸ்டாண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு? ஏதாவது சந்தேகம் இருக்கா? எது இல்லையே? ஜஸ்ட் நம்ம வந்து சிம்பிள் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Now you can learn the meaning of the poem. It is very simple and easy. Now you will memorize the poem very well. Thank you students. Thank you. Now I can send the poem, video of the poem in our group as in video, YouTube video. You subscribe my channel. Okay. Thank you students. Thank you.